Hi my dear 11th and 12th standard commerce students, welcome to Vedantu. இப்போ நம்ம டெடிகேட்டடாவே வேதாந்துக்காக ஒரு ஸ்டேட் போர்ட் சேனல் வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறது வந்து 11th standard காமர்ஸ் போர்ஷன். அதுலயே the very first unit, the very first chapter. சோ இப்படி தான் டெய்லி நமக்கான வீடியோஸ் வந்து இருக்க போகுதுப்பா. 11th standardல ஏன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படினா அது காமர்ஸ் அப்படினு பாக்கும்போது எஸ்பெஷலி நமக்கு ஒரு 33 chapters இருக்கு. சோ அந்த பயம் இருக்கும் and almost நீங்க வந்து 12thலயே படிச்சுக்கலாம். எதுக்காக நம்ம 11thல படிக்கணும் அப்படிங்கற மைண்ட் செட்லயே இருக்கீங்க இல்லையா? சோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து புக் பேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல இன்னொரு ஸ்பெஷல் ரீசன் அப்படின்னு பாக்கும்போது புக் பேக்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் வரும். ஒரு 10 சாப்டர் தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹோப் வந்துடும். ஓகே 33ல நான் வந்து 10 சாப்டர் படிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து புக் பேக் ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் இதுதான் நம்மளோட क्वेश्चन பேப்பர்ஸ்ல கிட்டத்தட்ட 90 to 95% क्वेश्चंस இங்க இருந்து தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற क्वेश्चंस எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கறதை நம்ம ஃபர்தரா வீடியோஸ் பார்க்கும்போது ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். சரிங்களா? சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோஸ்க்கு கீழே டாக் இருக்கிற நம்மளோட காமர்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நம்மளோட ஃபர்தரா வர எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு குவார்டர்லி இருக்கு, ஹாஃப் இயர்லி இருக்கு, மிட்டம் எக்ஸாம்ஸ் இருக்கு அண்ட் 12th அப்படின்னு பார்க்கும்போது ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல இனிமே ஃபர்தரா வந்துட்டே தான் இருக்க போகுது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீடியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போய் சேரும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் குள்ள போலாமா? The very first question starting from very short answer questions. நம்ம வந்து short answers cover பண்ணிடுவோம், very short answers cover பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறம் 5 marks cover பண்ணிடுவோம். ஓகேங்களா? 1 marks வந்து தனியா ஒரே ஒரு செஷன்ல எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துக்கலாம். So very first question, what is meant by barter system? உங்களுக்கே தெரியும் what is meant by barter system. goods வந்து இன்னொரு goods கொடுத்துட்டு நம்ம வாங்கிக்கிறோம், அதுக்கு ரிட்டனா another goods வாங்கிக்கிறோம் அப்படினா அதுதான் barter system அப்படினு சொல்வாங்க. இது மட்டும் நான் எழுதினா போதுமா அப்படினு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போதும். ஏன்னா goods were exchanged for goods prior to invention of money. மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கூட்ஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியால வந்து நம்ம வந்து ரொம்ப வேல்யூபிளா பார்த்தது என்ன அப்படின்னா மிளகு அப்படின்னு பெப்பர் சொல்லுவோம் இல்லையா? அந்த பெப்பருக்கு வந்து வெளிநாட்டுல கடல் கடந்து இருக்கிற பீப்புள் இங்க வந்துட்டு கோல்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் வித் பெப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹிஸ்டரியில. சோ அதுதான் நம்ம வந்து பேர் வச்சு கூப்பிடுறோம். என்ன பேர் வச்சு கூப்பிடுறோம்னா barter சிஸ்டம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு கூப்பிடுறோம். கரெக்டா? Yes. So பாருங்க, goods were exchanged for goods prior to invention of money. The barter system envisages mutual exchange. இங்க இருக்கிற ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த mutual exchange. ஏன்னா நீங்க exchange அப்படிங்கிறது வேற, mutual exchange அப்படிங்கிறது வேற. ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தமா இருக்கணும். என்கிட்ட வந்து 5 கிலோல பெப்பர் இருக்கு, நீங்க வந்து ஒரு 2 kg of gold வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அது சம்பந்தமா ஓகே, நான் உங்களுக்கு பெப்பர் கொடுக்குறேன், நீங்க எனக்கு கோல்டு கொடுங்க அப்படிங்கிறது ஒரு மியூச்சுவல் கன்சர்னுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாதான் இந்த barter system அப்படிங்கிறது கண்டிப்பா நடைமுறையில இருந்திருக்கும். ஒருத்தருக்கு பிடிக்காம ஒருத்தருக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து barter systemல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதை தாண்டி without the intervention of money as a medium of exchange. இந்த medium of exchange அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா medium of exchange அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கடைக்கு போறோம், பொருள் வாங்குறோம், அதுக்கு எக்ஸ்சேஞ்சா மணி கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கான்செப்டே அந்த காலத்துல பீப்புளுக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ ஒன்ஸ் மோர் இது ஏன் கூட இந்த வீடியோல படிச்சிருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். goods were exchanged for goods prior to the invention of money. The first point. ஓகேங்களா? அந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா the barter system envisages the mutual exchange of one's goods to other without the intervention of medium of exchange அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இந்த இன்டர்வென்ஷன் என்னது? இன்டர்வென்ஷன் ஆஃப் மணி ஆஸ் a medium of exchange அப்படின்னு சொல்லிருக்காங்க. 2 மார்க் அப்படிங்கிறதுனால 2 பாயிண்ட் எழுதினாலே தாராளமா போதும். சோ இது நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட். சரிங்களா? இதை என் கூடயே படிச்சு வச்சுக்கணும். வாட் இஸ் மென்ட் பை barter system. நான் இப்ப கேட்கும்போது உங்க மைண்ட்ல வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் ஓடணும். ஓகே barter system அப்படிங்கிறது. அண்ட் ஒன் மோர் திங், காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மாதிரி தியரி சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிக்கும்போது நான் கண்டிப்பா வந்து உங்களை இப்படியே மனப்பாடம் பண்ணுங்க, இப்படியே எழுதுங்க, இந்த வார்த்தையை போடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டா நீங்க வந்து கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 2 பாயிண்ட் என்ன அப்படிங்கிற உங்க கான்செப்ட் வந்து உங்க மைண்ட்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? நம்ம வந்துட்டு இந்த இன்வென்ஷன் ஆஃப் மணிக்கு முன்னாடி கூட்ஸ் கொடுத்துட்டு கூட்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்,
இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் வரதுக்கு முன்னாடியே மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சா ஒருத்தரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருளை மாத்திட்டு இருந்தோம்ப்பா, இதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல புரியுதோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. பட் எழுதும் போது அந்த கான்செப்டை கன்வே பண்ணி நம்ம வந்து இங்கிலீஷ்ல எழுதிக்கிட்டா போதும். ஃபைன். தி சேம் வேர்ட்ஸ் அங்க இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பா கிடையாது. ரைட். இப்போ the second question க்கு மூவ் ஆன் ஆகலாம். the second question, what is meant by நல்லங்காடி? இது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த காமர்ஸோட 11th புக் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவா அழகா அதுல வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த பழைய காலத்துக்கு திரும்ப போன மாதிரி இருக்கும். சோ இங்க நல்லங்காடி, அல்லங்காடி அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கும். இன்னொன்னு அங்காடி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த அங்காடிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் மீன்ஸ் ஷாப். கரெக்டா? அங்காடி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷாப்ஸ். இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். I was in the kid அந்த டைம்ல நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ அங்காடி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடை, ஷாப் அப்படின்னு அர்த்தம். சோ டே மார்க்கெட் வாஸ் கால்ட் நல்லங்காடி. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. சோ இப்ப நான் क्वेश्चन கேட்க போறேன், நான் திரும்ப எல்லாம் சொல்லி தர மாட்டேன். வாட் இஸ் மென்ட் பை நல்லங்காடி? the place where the goods were sold is called as அங்காடி, which means market. right? இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான வார்த்தை என்னது? the day market. the day market was called as நல்லங்காடி. சரி, இப்ப இந்த பேஜ்ல நம்ம வந்துட்டு 2 क्वेश्चंस படிச்சிருக்கோம். ஒன்னு பார்ட்டர் சிஸ்டம், இன்னொன்னு வந்து நல்லங்காடி. ஓகே, மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் மென்ட் பை அல்லங்காடி? இப்பதான் சொன்னேன், நைட் மார்க்கெட்டை நம்ம அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எழுத்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த செயின் பாயிண்ட், இளங்கோ, சிலப்பதிகாரம் இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா யூ கேன் டூ இட் as நம்ம வந்துட்டு நைட் மார்க்கெட்டை வந்து அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். சோ இப்போ நல்லங்காடி அப்படின்னா டே மார்க்கெட், அல்லங்காடி அப்படிங்கிறது நைட் மார்க்கெட். கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் கீவேர்ட். நைட் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் இங்க நம்மளுக்கு கீவேர்ட். ஓகே, next we are moving to the short answer questions. Explain the meaning of the term vanigam. ஓகே, வணிகம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வணிகம் அப்படின்னா அர்த்தம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நிறைய நம்ம போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? வணிகம், வாணிபம், வாணிக கழகம், வணிப கழகம் அந்த மாதிரிலாம் பார்த்திருப்போம். ஸோ வணிகம் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு நம்ம பழைய காலத்து லிட்ரேச்சர்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சங்கம் லிட்ரேச்சர்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சங்கம் லிட்ரேச்சர்ல புறநானூறு அண்ட் திருக்குறள். ஓகே, 2 சங்கம் லிட்ரேச்சர்ல யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து புறநானூறு, இன்னொன்னு வந்து திருக்குறள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. This is our very first point. The earliest trading population of India was Indus Valley people who used the word trade. அப்ப first இந்த trade அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா earliest periodல இருந்த Indus Valley people தான் வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இங்க இன்னொரு கீவேர்ட் நம்மளுக்கு என்னது? இது Indus Valley people இதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு one of the keyword. The word vaniyam or vanibam ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். would have had a Dravidian origin அப்படின்னு சொல்லிருக்காங்க. மொத்தம் 3 பாயிண்ட், ஏன்னா அது 3 மார்க், மொத்தம் 3 பாயிண்ட் தான். the first பாயிண்ட் வந்துட்டு சங்கம் லிட்ரேச்சரான புறநானூறுலையும் திருக்குறளையும் நம்ம வந்து இந்த வேர்ட் வணிகம் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி பீப்புள் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு Dravidian origin அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன், just 3 points. இப்போ நீங்க படிச்ச क्वेश्चन என்னது? explain the meaning of the term வணிகம். ஓகே, ஒரு क्वेश्चन படிக்கும் போது அதோட ஆன்சர்ஸ் நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி எந்த கேள்விக்கு எந்த பதில் படிக்கிறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து क्वेश्चंस வந்து சம்டைம்ஸ் பார்க்கவே மாட்டோம், ஆன்சர்ஸ் மட்டும் வரிசையா படிச்சுட்டே வந்துருவோம். பட் எந்த क्वेश्चनக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்க क्वेश्चनல வணிகம் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனாலதான் நீங்க வந்து கீழே இந்த ஆன்சர் எழுதுறீங்க. அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன், வெரி ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन, we are moving to state the meaning of மருவப்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம். ஓகே, மருவப்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய காலத்துல இருந்த அந்த பசார் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த பேர்ல சொல்லுவோம். சரிங்களா? சாரி, மருவூர் பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம். ஓகே, சோ இது வந்து இன்னொரு பேர் ஒன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து இன்லாண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, இன்லாண்ட் டவுன் அண்ட் இது வந்து கோஸ்டல் டவுன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது இன்லாண்ட் டவுன், இது வந்து கோஸ்டல் டவுன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. had markets and bazaars where many merchants met one another for the purpose of selling or buying. ஓகே, இங்க இருக்க கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா met one another for எதுக்காக நம்ம மீட் பண்ணணும்? ஒண்ணு வாங்கணும், இல்லனா விற்கணும், அதுக்காக தான் மீட் பண்றோம். so the purpose of selling or buying.
ஓகே, இதுதான் கீவேர்ட். இந்த கீவேர்ட்ஸை வச்சு நீங்க வந்து உங்களோட ஓன் சென்டென்சஸ் போட்டு கண்டிப்பா எழுதிக்கலாம். நம்ம தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பையிங் ஆர் செல்லிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ். எதுக்காக ஒரு பிளேஸை வந்துட்டு இந்த மார்க்கெட் பிளேஸ், ஆக்சுவலா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ். அங்க எதுக்காக பீப்புள் போறாங்க அப்படின்னா பையிங் ஆர் செல்லிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எய்தர் பை இல்லனா செல். ஆனா நிறைய கமோடிட்டிஸ் அங்க வந்து டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ப்ராபப்லி ஒரு ஃபுட் ஸ்டப்ஸ் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். ஓகேங்களா, சோ ஒன் மோர் டைம் ஸ்டேட் தி மீனிங் ஆஃப் மருவூர்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய சிட்டிஸ், அதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். பூம்புகார் மாதிரியான பெரிய பெரிய சிட்டிஸ்ல வந்துட்டு இந்த மருவூர்பாக்கம் பட்டினப்பாக்கம் அப்படிங்கிற சிட்டி இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் மாதிரி, நிறைய மெர்ச்சன்ட்ஸ் வந்து அங்க குவிவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுக்காக மெர்ச்சன்ட் பீப்புள் அங்க வராங்க அப்படின்னா டு பை அண்ட் டு செல் கமோடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபைன், அதுக்கு என்ன பர்பஸ் இருக்கு? ஒருத்தரை மீட் பண்ணிட்டு நான் ஒண்ணு பொருளை கொடுக்கறேன் இல்லனா பொருளை வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் மோர். what are the ports developed by பாண்டியா கிங்டம்? ஓகே, இப்போ பாண்டியா கிங்டம்ல என்ன மாதிரியான போர்ட் எல்லாம் இருந்தது, என்ன மாதிரியான போர்ட்டை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ இதெல்லாம் நீங்க வந்து தமிழ்லயே படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி. ரொம்ப முக்கியமான 4 வார்த்தை. தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி. ஓகே, முசிறி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சிக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊரு அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? எஸ், திருச்சி பீப்புள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. And where the port towns developed in பாண்டியா கிங்டம். பாண்டியா கிங்டம்ல நம்மளுக்கு டெவலப் ஆனது மொத்தம் வந்து 4 தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி அப்படிங்கிற 4 வார்த்தை. இந்த ஸ்பெல்லிங்ஸ் கொஞ்சம் காஷியஸா பாத்துக்கோங்க, ஏன்னா தமிழ் எழுதுற ஸ்பெல்லிங் வேற, நம்ம இங்கிலீஷ்ல எழுதுற ஸ்பெல்லிங் வேற. ஸ்பெல்லிங் நல்லா பாத்துக்கோங்க. MUZIREPUHAR அந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அண்ட் வேரியஸ் செக் போஸ்ட், இதெல்லாம் ஓகேப்பா. ஆனா இதை தாண்டி நிறைய செக் போஸ்டும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டு கலெக்ட், எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கலெக்ட் கஸ்டம்ஸ் அலாங் தி ஹைவே அண்ட் தி போர்ட். போர்ட்னா இப்ப நம்ம எப்படி நம்ம வந்து இந்த ஹைவே ரோட்ஸ் இருக்குல்ல, இந்த ஹைவே ரோட்ஸ்ல நம்ம வந்து வச்சிருப்போம் இல்லையா, செக் போஸ்ட் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறம் நம்மள வந்து உள்ள விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்திருக்கீங்கல்ல. நிறைய வந்து டோல் கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நம்ம ரோட்ல இருக்கிறத வந்து டோல் கேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி போர்ட்ல வந்து நிறைய ரெவென்யூ கலெக்ட் பண்றதுக்காக தான் மெயினா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெவென்யூ கலெக்ட் பண்றதுக்காக நிறைய இடங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே கொர்க்கை பட் டிஃபரண்ட் சாலியூர், கயல் அண்ட் மருங்குவார் பட்டினம் அண்ட் லாஸ்ட்ல குமரி அப்படின்னு சொல்லிட்டு 4 இடம். சரிங்களா? ஓகே, 6 இடம். சரி, 6 இம்பார்ட்டன்ட் போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்ட் டவுன் வந்து மொத்தம் 4. நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். இதுல ஏதாவது ஒரு 3 எழுதினா போதும். அதுல இருக்கிற ஒன்னே இங்க இருக்குல்ல, நமக்கு கொர்க்கையெல்லாம் அங்கேயே இருக்கு, சாலியூர் இருக்கு, கயல் ஒரு ஈஸியான பேர் அண்ட் குமரி இஸ் ஆல்சோ அன் ஈஸியான பேர். இதுல நீங்க ஒரு 4, அதுல ஒரு 4 அப்படிங்கறது எழுதினா போதும். பட் அந்த மெயின் விஷயம் அதை எதுக்காக வச்சிருந்தாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. டு கலெக்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டம்ஸ் இஸ் நத்திங் பட் சம்திங் லைக் டாக்ஸ். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது டியூட்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து கஸ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருப்போம். எதுக்காக கஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு இப்போ இந்தியால இருந்து நீங்க வந்து சைனாக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிறப்போ அங்க இருந்து இங்க அப்படின்னு வரும்போது ஒரு நாட்டுக்குள்ள உள்ள வரதுக்கும் சரி வெளியில போறதுக்கும் சரி we have to pay some of the duties and taxes. அதுல one of the term தான் வந்து கஸ்டம். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு ரெவென்யூ கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபைன். Yes. Next we are moving to இப்பதான்ப்பா வந்திருக்கோம் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ். லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அதாவது ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஆன்சர் கொஸ்டின். எத்தனை ஹிண்ட்ரன்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 6 ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும். ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பர்சன், ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிளேஸ், அதுக்கப்புறம் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் ரிஸ்க் ஆஃப் லாசஸ் இருக்கு, அண்ட் நாலேஜ் இருக்கு, அண்ட் ஃபினான்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த ஹெட்டிங்ஸை முதல்ல தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்க ஸ்லைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து அதை கொடுக்கல.
அந்த ஹெட்டிங்கா ஒண்ணு கொடுப்போம்ல, அது வந்து கொடுக்கல. பட் நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது என்ன பண்ணலாம்னா, தாராளமா அந்த 6 ஹெட்டிங்க ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது அந்த 6 ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒன்னொன்னா பார்த்து கீழே எழுதி அதுல எக்ஸ்பிளனேஷன் 2 lines கொடுத்தாலே இட்ஸ் மோர் தேன் இனஃப். நம்ம வந்து பிக் ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து 10 பக்கம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா. இதை நீங்க 2 lines கொடுத்தாலே தாராளமா போதும். ஓகே, இப்போ hindrances of person, hindrances of place அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா just 2 lines is enough, and if you know, try to give some examples also. ஓகே, hindrances of person என்ன, இதுல காமர்ஸ் அப்படிங்கிறது என்னது? some related kinds of trade தான் நம்ம வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது doing business, exchanging things and making money out of it, இதுதான் நம்ம வந்து சிம்பிளா காமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த காமர்ஸுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, ஹிண்ட்ரன்சஸா இருக்கு, தடையா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So the retailer who knows the taste, preferences and location of the customers. Okay, கரெக்ட். இப்போ எங்கேயோ இருக்கிற மேனுஃபேக்சரர், எங்கேயோ இருக்க ஹோல்சேலர், அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. இங்க இருக்கிற இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் டீ தான் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஊட்டி நீங்க போயிருக்கீங்களா? ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த மாதிரி டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அண்ட் காஃபி எஸ்டேட்ஸ் இருக்கும். ஏற்காடு மாதிரி பிளேசஸ்ல வந்துட்டு காஃபி எஸ்டேட்ஸ் நிறைய இருக்கும். சோ அங்க இருக்கிற பீப்புள்லாம் டீ காஃபி தான் குடிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. எஸ்டேட்ல வச்சிருக்காங்கிறதுக்காக அவங்க வந்து டீ காஃபிஸ் குடிக்க மாட்டாங்க. பட் அவங்க வச்சிருக்கிற அந்த எஸ்டேட் எதுக்காக அப்படின்னா, அந்த பொருளை அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறம் அது டஸ்ட் டீயாவோ இல்ல லீஃப் டீயாவோ மாத்தி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றதுக்காக தான். இந்த டீ லவர்ஸ் அண்ட் காஃபி லவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தி குளோப் இருக்காங்க. ஆனா ப்ரொடக்ஷன் எங்க பண்றாங்க? ஏதோ ஒரு பர்டிகுலரான இடத்துல மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அதே மாதிரிதான் இதுவும். சோ இப்போ ஒரு கஸ்டமரோட டேஸ்ட் யாருக்கு தெரியும்? இப்ப நம்ம தெரு முக்குல கடை வச்சிருக்காரு ஒருத்தர், அவருக்கு தெரியும் ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் வாங்கணும்னா நம்ம கடையில இருந்து அது காலி ஆயிடும் அப்படின்னு அவருக்கு தெரியும். கரெக்டா? ஏன்னா அந்த தெருவில் இருக்க 10 பேரும் அவர்கிட்ட தான் போய் பால் வாங்குவாங்க. பட் திடீர்னு இப்போ வந்து புதுசா ஒரு வீடு குடி வந்திருக்கு அப்படிங்கிற, அந்த வீட்டுல டெய்லி 3 லிட்டர் பால் வாங்குறாங்க அப்படின்னா அவருக்கு உடனே ஷார்டேஜ் ஆக ஆரம்பிக்கும். திடீர்னு அவர் என்ன பண்ணுவாரு, திரும்ப அந்த 3 லிட்டர் பாலை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த ரீட்டைலர் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு முதல்ல என்ன அர்த்தம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா ரீட்டைலர் அப்படின்னா அந்த பர்சன், அவர் தான் வந்து சின்ன முதலீடு போட்டு குட்டியா ஒரு கடை வச்சிருக்கிறவர் தான் வந்து ரீட்டைலர் அப்படின்னு சொல்றோம். It need not to be a grocery shop, it can be anything. என்ன ஷாப்பா வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு பிரான்சைஸ் எடுத்து வச்சிருக்கிற, நீங்க பாத்திருப்பீங்களா இந்த டீ டைம், டீ பாய், அந்த மாதிரி பிரான்சைஸ் வச்சிருக்கிறவங்க கூட ரீட்டைலர் அப்படிங்கிற கணக்குல தான் வருவாங்க. அண்ட் மோரோவர் நிறைய கைண்ட் ஆஃப் பிசினஸ் பா. கிராசரி ஷாப்ல இருந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப், ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை, ஒரு ஹோட்டல், இது எல்லாமே ரீட்டைலர்ஸ் தான். இவங்க எல்லாம் யாருமே வந்து ஹோல்சேலர்ஸ் கிடையாது. இந்த ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பெரிய பெரிய அளவுல ஸ்டாக் வச்சிருக்கிற ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. சோ இப்ப நம்ம டீ தூள் நம்ம ரீட்டைலர் எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே இருக்கிற ஒரு பெரிய வேர் ஹவுஸ்ல போய் வாங்கிக்குவாங்க. அரிசி எங்க வாங்குவாங்க? அந்த அரிசி விற்கிற இடம், ஹோல்சேலா ஒரு இடத்துல அரிசி மூட்டையெல்லாம் வைப்பாங்களா, அந்த இடத்துல போய் அரிசி வாங்கிக்குவாங்க. பட் நம்ம மக்கள் எப்படி அரிசி வாங்குவாங்க? நம்ம வந்து 2 கிலோ கொடுங்க, 3 கிலோ கொடுங்க அப்படின்னு வாங்குவோம். பட் அவர் எப்படி வாங்கி வச்சிருப்பாரு? மூட்டை மூட்டையா வாங்கி வச்சிருப்பாரு, சிப்பமா அரிசி வாங்கி வச்சிருப்பாரு. சோ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அரிசி மூட்டையை வந்து விற்கிற ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய பிராண்ட், ரெட்டக்கிளின்னு ஒரு பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அரிசியில, நம்ம அந்த கடையில போயிட்டு எனக்கு ஒரு 1 கிலோ கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அதுதான் வந்து ஹோல்சேல் பிளேஸ். சோ அந்த மாதிரி ஒரு ரீட்டைலருக்கு தான் ஒரு கஸ்டமர் என்ன வாங்குவான், என்ன வாங்க மாட்டான் அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு நீடை வச்சுதான் அவன் வந்து பொருளை வாங்கி 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 அதை வந்து ரீசேல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரீட்டைலர் இஸ் த பர்சன் ஹூ இஸ் ரீசெல்லிங். ஓகே, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் preferences and location of the customer. கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்காது, அவன் எந்த மாதிரி எல்லாம் வாங்குவான் அப்படின்னு, அண்ட் அவனோட லொகேஷன், எந்த இடத்துல அவன் இருக்கான், இது எல்லாமே ரீட்டைலர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். The chain of middleman consisting of wholesalers, agents, retailers establish the link between the producers and the consumers. சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த chain of link வந்து ஆக்சுவலா ரொம்ப பெருசுப்பா. ஹோல்சேலர்ஸ், ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது முடியாது, ரொம்ப பெருசு. அதுல ஒரு முக்கியமான 3 பேர் யாரு அப்படின்னா ஹோல்சேலர்ஸ், ஏஜென்ட்ஸ் அண்ட் ரீட்டைலர்ஸ். இவங்க தான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு பொருளை வந்து சேர்க்கறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சிம்பிளி அகைன் நான் சொல்றேன், எல்லாருக்குமே ஆப்பிள் போனை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பிள் போன் வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சா எங்க போய் வாங்குவீங்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மொபைல் ஷாப்ஸ், இல்ல அதை சேல் பண்ற இடங்கள், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குல்ல, வி ஹேவ் மோர் பிராண்ட்ஸ். எதையுமே நான் சொல்லல, ஜஸ்ட் சேயிங். நிறைய கடைகள்ல, இல்ல டிஜிட்டல் மாதிரியான கடைகள்,
துபாய்லயோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம மொபைல் வாங்கிக்குவோம். ஆப்பிள் போன் வேணும் அப்படின்னா நீங்க அங்க போய் வாங்கிக்குவீங்க. ஆப்பிள் போன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாலேயே மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கு. அந்த ஹப்புக்கே போய் நம்ம வாங்குறோமா? இட் கேன் பி லொகேட்டட் இன் மும்பை ஆர் கொல்கட்டா. நம்ம அந்த ஹப்புக்கே போய் வாங்குறது இல்லைல்ல. நம்ம ஊர்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு மொபைல் ஷாப் இருக்கோ அங்கதானே போய் வாங்குறோம். இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லிங்கை வந்து கொடுக்கறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா hindrances of person வந்து இது ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ the retailer is the person. அந்த பூர்விகா மொபைல் ஷோரூம் டீல் பண்ணி டீலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹப்ல இருந்து ப்ராடக்ட வர வச்சு இங்க நம்மளுக்காக விற்கிறதுக்காக வச்சிருக்காங்க. சோ திஸ் ரிமூவ்ஸ் the hindrances of person அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செகண்ட் ஹிண்ட்ரான்ஸ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய சொல்றேன். அண்ட் இந்த வீடியோக்கு கீழே எனக்கு சொல்லுங்க இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணுமா அப்படிங்கறதே எனக்கு வந்து சொல்லிடுங்க. ஹிண்ட்ரான்சஸ் ஆஃப் பிளேஸ் கரெக்ட். இப்போ நம்ம அதே தான் சொன்னோம், எல்லாமே ஒண்ணு இன்டர் கனெக்டட். இப்ப நான் சொன்ன ஆப்பிள் போன் வாங்கணும்னா நீங்க வந்து எதர் வந்து மும்பைக்கு போகணும் இல்ல கொல்கட்டா போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா, அந்த பிளேஸ் ஹிண்ட்ரன்சஸ் ரிமூவ் பண்றத பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. டேக்ஸ் இன் ஒன் சென்டர், அதான் சொன்ன மாதிரி மும்பைல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட மும்பைல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் கஸ்டமர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் தி கண்ட்ரி அண்ட் தி வேர்ல்ட். எங்க இருக்கோம் நம்ம மூல முடுக்குல இருந்து இதை ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கூட நம்ம வந்து ஐபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கரெக்டா? பட் இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா எப்படி அந்த பொருள் உங்களை வந்து சேரும்? அது எப்படி வேணாலும் வந்து சேரும். ஒண்ணு ட்ரெயின் வழியா வரும், இல்ல வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட், இல்ல கடல் வழியா வரும், ஷிப் வழியா வரும், அதுக்கப்புறம் லேண்ட் டிரான்ஸ்போர்ட், லாரி, பெரிய பெரிய வண்டி, கூட்ஸ் ஏத்திட்டு வரலாம், அந்த மாதிரி வண்டி வழியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ப்ராடக்ட்ஸ் டு எதுக்காக வராங்க? ப்ராடக்ட்ஸ் டு தி பிளேஸ் ஆஃப் கன்சூமர்ஸ், அவங்க கையில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. சோ திஸ் ரிமூவ்ஸ் தி ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீட்டைலருக்கு தான் அவங்களோட டேஸ்ட் தெரியும் அப்படிங்கிறது பர்சனுக்கு கீழே வந்துடும். சோ அவர் வந்து எல்லா கூட்ஸையும் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு. அண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எப்படின்னா ப்ரொடக்ஷன் வேற இடத்துல நடக்குது, கஸ்டமர்ஸ் வந்து ஊரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மோர் டிரான்ஸ்போர்ட் வழியா தான் சேர்க்கணும். ரயில், சீல, ஏர் டிரான்ஸ்போர்ட்ல, லேண்ட் டிரான்ஸ்போர்ட்ல இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் டைம். இது ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல வந்து பீப்புள் எப்படி பழகி வச்சிருப்பாங்க, சேலரி வந்த உடனே நிறைய பொருள் வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க. அந்த மந்த்துக்கு தேவையான எல்லா பொருளையும் அந்த சேலரி வந்த உடனே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றேன், மந்த் எண்ட்ல ஒரு பொருளை வந்து லான்ச் பண்றேன் அப்படின்னா அது ஓடுமா? கண்டிப்பா ஓடாது. ஏன்னா கன்சூமர்ஸ் வாண்ட் ப்ராடக்ட்ஸ் whenever they have money. அவங்க கிட்ட வந்து எப்ப காசு இருக்கோ, இல்ல எப்ப சண்டேஸ் அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் நிறைய இருக்கும் எந்த இடமா இருந்தாலுமே. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு எப்ப லீவ் இருக்கும் அப்படின்னா சண்டே தான் லீவ் இருக்கு. 6 நாள் 5 நாள் வாரத்துல வேலைக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்க வந்து ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாள் அவங்க போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஸோ whenever கஸ்டமருக்கு டைம் இருக்கோ, எப்ப அவங்க கிட்ட காசு இருக்கோ, எப்ப அவனுக்கு தோணுதோ அப்பதான் வாங்குவாங்க. ஓகே, இப்ப இந்த மாசம் வந்து பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி முடிச்சுட்டாதான் நெக்ஸ்ட் மந்த் வந்து தீபாவளிக்கான ஒரு பர்ச்சேஸ் இருக்கும். கரெக்டா? அந்த குவார்டர்லி அப்படிங்கிற அந்த டேர்முக்குள்ள நிறைய பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி முடிச்சுட்டாதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓகே தீபாவளிக்கு நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கலாம், ட்ரெஸ் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து பட்டாசு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த பட்டாசு எல்லாம் எடுத்துக்கோங்களேன், பட்டாசு வந்து எப்ப தீபாவளி இருக்கோ அப்ப மட்டும்தான் சேல்ஸ் ஆகும். அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா திடீர்னு நிறைய கடைக்காரவங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் சீசன், அந்த சீசனுக்கு அது தேவை. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் நிறைய சேல்ஸ் ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட அவன் எப்ப அவனுக்கு அந்த நீட் இருக்கோ அந்த நீட தெரிஞ்சு அவன்கிட்ட கொடுத்தாதான் அவன் வந்து யூஸ் பண்ணிக்குவான். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குவார்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு 5 days முன்னாடி நான் மேரத்தான் போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் பாஞ்சு வந்து படிப்பீங்க என் கூட, ஆமாவா? ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு நீட் இருக்கு. நான் இன்னையில இருந்து மேரத்தான் போட்டேன் அப்படின்னு நீங்க படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை, ஒரு சின்ன சின்ன சாப்டரையும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன்ஸ் போட்டுட்டே போனோம் அப்படின்னா குவார்டர்லில ஒரு மேரத்தான் போடும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நம்ம இதை அன்னைக்கே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஞாபகம் இருக்கும். அதுதான் ஒரு கஸ்டமர் வந்து அவனுக்கு எப்ப பொருள் வேணுமோ அப்பதான் அவன் பொருள் வாங்குவான். எப்ப அவன் கிட்ட காசு இருக்கு, எப்ப அவன் வாங்கணும்னு நினைக்கிறான், தட் இஸ் த வில்லிங்னஸ் டு பை. இட் மீன்ஸ் வாட்? வில்லிங்னஸ். எனக்கு வேணும்னு நினைச்சு அதை வாங்குறது, அந்த டைம்ல தான் அவன் வந்து வாங்குவான். Goods are produced in anticipation of such demands. Yes, தீபாவளி டைம்ல உங்களுக்கு கிராக்கர்ஸ் எப்படி கஸ்டமர்ஸ்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால அந்த ஜூன் மந்த்ல இருந்தே அந்த ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா தீபாவளிக்கு டிமாண்ட் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வார்த்தையை நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. டிமாண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? the need of the product அதிகமா இருக்கிறத நம்ம வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்றோம். டிமாண்ட்னால ஒரு பொருளோட விலை ஏறுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏறும்.
தேவை இருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஏறும். சரிங்களா? And they are stored in warehouses in different regional centers so that they can be distributed at the right time to the customers. So இந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண பொருளை இப்போ எனக்கு பட்டாசு வந்து எனக்கு எப்போ வேணும், தீபாவளி டைம்ல வேணும். ஆனா நான் ப்ரொடக்ஷன் பண்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஜூன் மந்த்ல இருந்தே சேஃப் ஃபார் இட் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்ப அதெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணி வைப்பேன், அதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் வந்து வேர் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அதை நம்ம வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கரெக்டா அக்டோபர் மாசம் வந்தோடனே எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்போம், எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, சோ இதுதான் நம்ம சொல்ற டிஃபரெண்ட் ரீஜனல் சென்டர்ஸ். இந்த ரீஜனல் சென்டர்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வைப்போம். பட் எல்லா பொருளையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஒரு சில பொருள் பெரிஷபிளா இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்டோர் பண்றது கஷ்டம். செல்ஃப் லைஃப் ஜாஸ்தியா இருக்கிறத மட்டும்தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ திஸ் ரிமூவ்ஸ் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் டைம். இப்போ நான் பட்டாசு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணனா என்னைக்கு நான் வந்து ப்ரொடக்ஷன் முடிக்கிறது? அதுக்காக தான் நம்ம வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த டைம் அப்படிங்கிற அந்த ஹிண்ட்ரன்ஸை ரிமூவ் பண்றதுக்காக தான் வேர் ஹவுஸ் அப்படிங்கிற கீவேர்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஹிண்ட்ரன்சஸ்க்கும் நமக்கு ஒரு கீவேர்ட் ஞாபகம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் பார்த்தோமா, அதுல வந்து ரீட்டைலர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிளேஸ் பார்த்தோமா, அதுல வந்து அந்த லொகேஷன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். இதுக்கு வந்து நீங்க வேர் ஹவுசஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். இன்கேஸ் நான் இவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன், பட் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கறது ஒன்று. இன்னொன்று, சம்டைம்ஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான லாசஸ் கேன் ஹேப்பன். இப்போ பட்டாயிரம் நம்ம ஒரு வேர் ஹவுஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்கு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். மழை பெஞ்சிருச்சு, தண்ணி உள்ள பூந்துருச்சு. இப்போ அரிசி மூட்டையே நீங்க வேர் ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வாங்குறீங்க. ஓகே, அந்த அரிசி மூட்டை இருக்கிற அந்த கோடவுன்ல உங்களுக்கு திடீர்னு தண்ணி பூந்துருச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ அந்த என்னென்ன ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட் அண்ட் கேன் ஆக்சிடென்ட்ஸ் சம்டைம்ஸ் இதெல்லாம் நடந்து அந்த பொருளை வந்து ஸ்பாயில் பண்ணிடுது. மே பிரிங் ஹியூஜ் லாஸ் டு தி பிசினஸ் ஆர் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கும்போது ஒரு பிசினஸ் பண்றவங்க இதை எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் தான் வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எஸ், insurance companies can serve to cover the risk of such losses. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு அந்த லாசஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து ஆபத்தா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் இருந்தாலே நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எதுக்காக நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும், இன்னைக்கு நான் வந்து அப்ப நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டுக்கலாம். பட் சம்டைம்ஸ் இந்த இன்சூரன்ஸ் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மீட்டிங் அன்சர்டினிட்டிஸ் அப்படிங்கறதுலாம் இது வந்து ஒர்க் ஆகுது. இந்த அன்சர்டினிட்டி அப்படிங்கறது உங்களுக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம், அது நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறோம். சோ ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்கேஸ் நம்மளோட பிசினஸ்லயோ இல்ல வாட் எவர் ஒரு பிசினஸ் யூனிட்டா இருந்தாலும் சரி, ஒரு வேர் ஹவுஸா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகுது, இல்ல தெஃப்ட் ஆகுது, இல்ல ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, ஃப்ளட் ஏதாவது தண்ணி மாதிரி உள்ள அடிச்சுட்டு வந்துருது அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க அந்த லாசஸை எப்படி டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கேன் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, டு கவர் த லாசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரிஸ்க் ஆஃப் லாசஸ்க்கு நமக்கு இருக்கிற கீவேர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ். ஓகேயா, இன்சூரன்ஸ் நம்மளோட கீவேர்ட். அண்ட் நெக்ஸ்ட், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். இது இன்னொரு முக்கியமான ஒரு ஹிண்ட்ரன்ஸ். அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் இதுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட கூகுள் இருக்கு, நம்ம தேடுறோம், பட் அதுலயுமே நிறைய குட் ரிசல்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டவுட் தான். இட் டிபெண்ட்ஸ், ஒரு சர்ச் பண்ணதை வச்சு கூட அது வந்து ரிசல்ட்ஸ் காட்டும். என்ன நாலேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த பொருள் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? இப்போ ஒரு சில டைம்ல வந்து உங்களுக்கு தெரியும், சேலம் வந்தா மாம்பழம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ், சோ அதே மாதிரி ஒரு ஊருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான பொருள் இருக்கும். அந்த பொருள் எல்லாம் நம்ம வந்து ஆர்கானிக்கா வாங்கணும், நல்ல குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி இடத்துல போய் வாங்குவோம். அதுதான் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் சேலத்துலதான் மாம்பழம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நாலேஜை நம்மளுக்கு யாரு கொடுக்கறது? அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் தான் கொடுக்குது.
அட்வர்டைஸ் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கடை கோடியில இருக்க ஒரு மக்களுக்கும் போய் சேரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். அண்ட் மோரோவர் இப்போ வந்து நிறைய பார்த்திருப்பீங்க, இந்த காஃபி டீ இதுலதான் பாத்தீங்கன்னா நியூ ஃபிளேவர்ஸ் நியூ அடிஷன்ஸ் வந்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. தெரியுமா? நரசூசா ப்ரூ சம்திங், அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இந்த ஹெர்பல் காஃபி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காஃபில நிறைய டைப் இருக்கு இல்லையா, அதுல வந்து இப்ப எப்படி நம்ம டீ வந்து நார்மல் டீ ஒன்று வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் கோல்டு காஃபிக்கெல்லாம் வந்து இந்த அஸ்வகந்தா அதிமதுரம் மாதிரி 5 பொருள் போட்ட ஒரு டீ இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் டஸ்ட் டீன்னு ஒரு டைப் இருக்கும், லீஃப் டீ அப்படிங்கறது டைப் இருக்கும். அதே மாதிரி காஃபில வந்து என்ன இன்னோவேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காஃபில வந்து ஒரு இந்த மாதிரி அது என்னவோ ஒரு பொருள், சுக்கு மிளகு திப்பிலி மாதிரி ஏதோ ஒரு பொருள், அதுல வந்து காஃபி அப்படிங்கறத புதுசா லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ப்ராடக்ட் அவ்வளவு போச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா காஃபி எதுக்காக குடிக்கிறாங்க? அந்த காஃபி பிளேவருக்காக தான் குடிக்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா மருந்து காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மார்க்கெட் விட்டு போகும்போதுதான் அது எனக்கு இருக்குன்னே எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ப்ராப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் கிடையாது. சோ இப்ப நீங்க பாத்துருந்தீங்கன்னா டிவி பாக்குறோம்ல, டிவி பார்க்கும்போது ஒரு பொருளை வந்து as a காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நீங்க அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பொருளோட இன்னோவேஷன், அதை எப்படி அட்வர்டைஸ் பண்றாங்க, எப்படி பீப்புளுக்கு இது போய் புரியுது அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து இனிமேதான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும். சோ இப்போ ஒரு பொருள் வந்து புதுசா லான்ச் பண்றப்ப கிண்டர் ஜாய் எல்லாருக்கும் தெரியும்ல, நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுதான் கிண்டர் ஜாய் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அப்ப கிண்டர் ஜாய் வந்து லான்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆட் ஒன்று வரும். என்ன ஆட் அப்படின்னா கிண்டர் ஜாய் ஓபன் பண்ணா அதுக்குள்ள பொம்மை இருக்கும். அதுதான் சரியான எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு. அந்த கிண்டர் ஜாய் பொம்மை இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நாங்க வந்து அந்த ப்ராடக்ட் தேடி போய் கடைக்கு வாங்க ஆரம்பிச்சோம். இன்னும் அந்த ஆடோட இன்னொரு ஹாஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த கிண்டர் ஜாயோட ஒரு சைடு பொம்மை இருக்கு, இன்னொரு சைடு வந்து சாக்லேட் அந்த கேரமல் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி பால் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க சாக்லேட்ல இப்படி டிப் பண்ணி இப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு ஸ்பூனும் வந்து இது மேலேயே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கும். இந்த கிண்டர் ஜாய் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கரெக்டான அட்வர்டைஸ்மெண்ட், அதுவும் கரெக்டா பீப்புளுக்கு போய் சேர்ந்தது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அந்த நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலுமே நீங்க பக்கத்துல இருக்க கடையில போய் கேட்கும் போது அந்த பொருள் வந்திருக்கணும். அதுதான் யார் ரிமூவ் பண்றா? அந்த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணுது. ஓகே, சோ இப்போ ஒரு பொருள் அப்படிங்கிறது அட்வர்டைஸ் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்பரா அந்த டைம்ல அவனை போய் ரீச் பண்ணணும். சோ ஒரு நாலேஜ் எப்படி ஒரு கஸ்டமருக்கு கிடைக்கும்? ப்ராப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன், இது இருந்தா மட்டும்தான் அவனுக்கு வந்து புது பொருளுக்கான நீட் அப்படிங்கிறது கரெக்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And the final hindrance of finance. Producers and traders may not have the required adequate fund at the time of their need. ஓகே, இப்ப பிசினஸ் பண்ணணும், கன்சியூமர்ஸ் பத்தி இவ்வளவு பேசிட்டோம். அண்ட் லாஸ்ட்ல ஒரு தடவையாவது நம்ம ப்ரொடக்ஷன் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களையும் ட்ரேட் பண்ற பீப்புளையும் பத்தி பேசலாம். இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரேடிங் பீப்புள் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்ல வந்து பீப்புளுக்கு நான் இப்போ ஒரு வேர் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டைம்ல என்கிட்ட ரிக்வயர்டான ஃபண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அந்த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கறது வந்து சொல்லுது. அண்ட் இதை யார் வந்து ரிமூவ் பண்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கீவேர்ட் நான் சொன்னேன், அந்த கீவேர்ட் இங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். யார பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த லோன் மாதிரி விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்றாங்களோ அவங்க தான் வந்து நம்ம பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பேங்க்கும் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தான் எப்பெல்லாம் ஒரு கஸ்டமருக்கு அமௌண்ட் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவன் போயிட்டு அந்த இடத்துல ஒரு லோன் கொடுத்துக்கலாம். அது கொலாட்ரலாவோ இல்ல செக்யூர்டா அன்செக்யூர்டா அந்த மாதிரி எந்த லோனா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இந்த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ரிமூவ் பண்றது யாரு அப்படின்னா பேங்க் அண்ட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்ப நம்ம பார்த்த எல்லா ஹிண்ட்ரன்சஸையும் ஒன் பை ஒன்னா கீவேர்ட் மட்டும் வச்சு ஒன் லைன்ல பாத்துடலாம். ஓகே, இந்த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ்ல மொத்தம் 6 ஹிண்ட்ரன்சஸ் இருக்கு. பிளேஸ், பர்சன், பிளேஸ், டைம், ரிஸ்க் ஆஃப் லாஸ், ஃபினான்ஸ், லாஸ்ட் ஒன் நாலேஜ். ஓகேங்களா? மொத்தம் 6 இருக்கு. சோ இதுல ஒன்னெல்லாம் வந்து பாத்திரலாம். இப்ப பர்சன் அப்படின்னு சொல்லி பண்ணா அந்த ரீட்டைலர் யாருக்கு வந்து கஸ்டமரோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் தெரியுமோ அவர் தான் வந்து இந்த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் அப்படிங்கறது ரிமூவ் பண்றாரு. அண்ட் கடைசியில ஹிண்ட்ரன்சஸ் கரெக்டா நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிளேஸ் அப்படிங்கறது யார் ரிமூவ் பண்றா அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் வந்து ஃபில் பண்றாங்க. ரயில், சிஏ, ரோடு அவங்க எல்லாம் வந்துட்டு இதை ஃபில் பண்றாங்க. அடுத்த ஹிண்ட்ரன்சஸ் வந்து டைம் யார் ரிமூவ் பண்றா? வேர் ஹவுஸ் ரிமூவ் பண்றாங்க. ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் லாஸ் யார் ரிமூவ் பண்றா? இன்சூரன்ஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கறத யார் ரிமூவ் பண்றா அப்படின்னா
அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் இவங்க வந்து ரிமூவ் பண்றாங்கப்பா. சரிங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இவங்க ரிமூவ் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ் யார் ரிமூவ் பண்றா அப்படின்னா பேங்க் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிமூவ் பண்றாங்க. ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் தெரியுது அப்படின்னா தாராளமா நீங்க அந்த எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பா எழுதலாம். எக்ஸாம்பிள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா திருத்தரான இவாலுவேட்டருக்கு நீங்க படிச்சிருக்கீங்க, உண்மையிலேயே கிளியரா படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத சொல்லும். ஓகே, அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். ஃபைன், பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவோட வெரி ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நம்ம படிச்சோம். வாட் இஸ் மென்ட் பை பார்ட்டர் சிஸ்டம்? பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்சா கொடுக்கிறது வித்வுட் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இதுல பாருங்க மொத்தம் we have 4 points. எஸ், இதேதான் அங்க எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கும். பட் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வேணா நீங்க டவுன்லோடோ இல்ல நான் இங்க நிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் பண்றது எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸாம் போறப்ப இந்த ஒன்லைன்ல பாத்துட்டு போறதுக்கு நிறைய யூஸ் ஆகும். சரி, இப்ப இந்த இமேஜ்ல பாருங்க டிமெரிட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். ஒரு பார்ட்டர் சிஸ்டம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை நம்ம யோசிக்கிறோம். நம்ம கிட்ட இருக்க நிறைய பொருளை கொடுத்துட்டு அவன்கிட்ட என்ன எக்ஸஸா வச்சிருக்கோம்னா நம்ம வாங்கிக்கலாம். மிளகு நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க? இவ்வளவு யூஸ் பண்ணுவோமா? குக்கிங் பண்ணும்போது சும்மா 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுவோமா? ஏன்ட்டு அது வந்து மூட்டையா கிடக்கு. ஆனா எனக்கு சாப்பாடு வைக்க அரிசியே இல்ல, சோ நான் மிளகு கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி டைம்ல பார்ட்டர் சிஸ்டம் வேர் வெரி வெரி மச் யூஸ்ஃபுல் ஆன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். பட் எதுக்காக அப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு மணியை எடுத்துட்டு வரணும்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் அண்ட் வாட் ஆர் தி டிமெரிட்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் டபுள் காயின் சைட்ஸ் ஆஃப் வாண்ட். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டபுள் காயின் சைட் ஆஃப் வாண்ட் அப்படிங்கிறது இல்லைன்னா என்ன ஆகுறது? அது ஒரு பிரச்சனை. எனக்கு தேவையே இல்லை, நான் ஏன் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. நான் வந்து மிளகு வச்சிருக்கேன், அது ரொம்ப வேல்யூபிளான விஷயம் அந்த டைம்ல. பட் அதுக்கு பதிலா ஒரு வேல்யூ குறைஞ்ச விஷயத்த நான் ஏன் அங்க போய் வாங்கணும் அப்படிங்கிறது. lack of direct contact between producer and customer. இங்க இல்லாத பட்சத்துல ஒரு மிடில் மேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனோட ஏமாத்திட்டான் அப்படிங்கிறப்போ கஸ்டமருக்கும் அது பிரச்சனை, ப்ரொடியூசருக்கும் அது பிரச்சனை. அண்ட் ஃபோர்த் ஒன் lack of surplus stock. சர்ப்ளஸ்ல ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம். பட் சர்ப்ளஸே இல்லைன்னா என்ன பண்றது? பார்ட்டர் சிஸ்டம் வில் நாட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்கப்பா. சரியா? இப்போ lack of double coin side of wants. இப்போ என்கிட்டயும் ஒரு பொருள் எக்ஸஸா இருக்கு, உன்கிட்டயும் ஒரு பொருள் எக்ஸஸா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை வாங்கிக்கலாம். பட் வாட் இஃப் அங்க நீடே இல்ல அப்படின்னா என்ன ஆகுறது? unless the persons who have surplus have the demand for the goods possessed by the each other. ஓகேங்களா? பார்ட்டர் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. The very first thing, two persons who have the surplus will have the demand for the goods possessed by the another, each other அப்படின்னு சொல்றோம். இது வந்து very first point. ரெண்டாவது பாயிண்ட், நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. இதுதான் உண்மையிலே அந்த பார்ட்டர் சிஸ்டம் அழிஞ்சு போறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இதுதான் இருந்தது. ஏன்னா காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பணத்தை கொடுத்து ஒரு 10 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டீ தூள் கொடுப்பாங்க. பட் அந்த காலத்துல அது அப்படி கிடையாது. 10 ரூபாய் டீ தூள் ஒரு 100 கிராம் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருந்தது? 1 கிலோ அரிசி கொடுக்க வேண்டியதா இருந்தது, இல்ல 2 கிலோ பருப்பு கொடுக்க வேண்டியதா இருந்தது, இல்ல நிறைய உப்பு கொடுக்க வேண்டியதா இருந்தது. சோ அந்த காமன் மெஷர் ஆஃப் வேல்யூன்னு ஒண்ணு இல்லாததுனாலதான் அது பெரிய பிரச்சனையா இருந்தது. மணி அப்படிங்கிறது வந்து இஸ் a common measure of value அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ அது இல்லப்பா, அதனாலதான் நான் பார்ட்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்றோம். could not determine the value of commodities be exchanged as they lacked commonly acceptable measures. இந்த commonly acceptable measure தான் இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா பணமா இருக்கு. to evaluate each and every commodity, அந்த இடத்துல நமக்கு இந்த காமன் மெஷர் அப்படிங்கிற அந்த வேல்யூ இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், lack of coincidence of want. ரெண்டு பக்கமும் want இல்ல அப்படின்னா பார்ட்டர் நடக்காது. அண்ட் ரெண்டாவது விஷயம், எனக்கு வந்து காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ இல்ல அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட், lack of direct contact between producer and customer. ஓகே, கரெக்ட். இப்போ நம்ம பார்ட்டர் சிஸ்டம்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் எக்ஸஸா இருக்கிற பொருளை வந்து நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உன்கிட்ட அதிகமா இருக்கா, நீ கொடு, என் ஃப்ரெண்டு கேட்டா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிடில் மேன் சொல்றேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னோட முன்னாடி இருக்கிற அந்த பையருக்கும் நான் சொல்றேன் என்னோட ஃப்ரெண்ட் அந்த செல்லர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இங்க ஒரு கான்டாக்டே இல்லாம போயிடுச்சு.
ஓகே. சோ அந்த மாதிரி கான்டாக்ட் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு பேட்டர்ல. ஏன்னா இப்ப நான் ஏமாத்துறேனா இல்ல அந்த செல்லர் ஏமாத்துறாங்களா இல்ல அந்த பையர் ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கஸ்டமர், இது நம்மளோட தேர்ட் பாயிண்ட். So it was not possible to meet அப்படிங்கிறது தான். Okay, to meet face to face in many contexts. Okay, lack of surplus stock, இது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாதிரி தான். நீட் இல்லனாலும் barter system நடக்காது, அதே மாதிரி என்கிட்ட நிறைய இல்லனாலும் barter system நடக்காது. ஓகே, absence of surplus stock அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்கிட்டயே எனக்கு தேவையானது தான் இருக்கு, நான் எப்படி இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். was one of the impediments in the barter system. If the buyer and seller do not have the surplus, then no barter was possible. இப்ப எல்லாருக்குமே அவங்க கிட்ட தேவையான பொருள் தான் இருக்கு அப்படின்னா ஏன்பா barter system நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? So the first point, lack of double coincides of wants, ரெண்டு பேர்கிட்டயுமே அந்த want அப்படிங்கிறது இருக்கணும், இல்லனா இது வந்து பாசிபிள் கிடையாது. ரெண்டாவது நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ, ஒரு காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது அங்க இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் தேர்ட் திங், நம்மளோட டைரக்ட் கான்டாக்ட் ப்ரொடியூசர் அண்ட் கஸ்டமருக்கு நடுவுல இல்லவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், என்கிட்டயே சர்ப்ளஸ் ஸ்டாக் இல்லையே, நான் எப்படி இன்னொருத்தருக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? இதுதான் வந்து demerits of barter system. ஓகே, ரொம்ப போர் அடிக்குதா? பிரேக் எடுத்துக்கலாமா? இந்த ஒரே ஒரு क्वेश्चंस மட்டும் பார்த்துட்டு. எஸ், ஒன் மோர் இத படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலா இந்த சாப்டர் முடிஞ்சிரும். ஃபைன், சரிப்பா. the coastal trade in ancient தமிழ்நாடு, நம்மளோட பழைய தமிழ்நாட்டுல ட்ரேட் எப்படி, கோஸ்டல் ட்ரேட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ பிக் சிட்டிஸ் லைக் பூம்புகார், அங்கே நம்ம பார்த்தோம்ல அந்த மருவூரப்பாக்கம். ஓகே, இன்லாண்ட் டவுன் அண்ட் கோஸ்டல் டவுன் அப்படின்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. மருவூரப்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இடம். இதை நான் வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர் உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பேன்னா, நம்ம ஆல்ரெடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே கேதர் பண்ணி ஒரே ஒரு क्वेश्चனால உங்களுக்கு கொடுத்திருப்பேன். ஓகே, மருவூரப்பாக்கம் and coastal town had market and bazaar where many merchants met one another. ஞாபகம் இருக்கா? நம்ம அங்க படிச்சோம்ல 2 மார்க்ல 3 மார்க்ல படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் met one another. எதுக்காக ஒருத்தர் மீட் பண்ணாங்க? for the purpose of buying and selling different commodities. okay, and foodstuffs also. the foodstuff நான் ஹைலைட் பண்ணாம விட்டுட்டேன், சரியா? ஓகே, இந்த மருவூரப்பாக்கம், இன்லாண்ட் டவுன், பட்டினப்பாக்கம், கோஸ்டல் டவுன் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் பெரிய பெரிய மெர்ச்சன்ட்ஸ் வந்து ஒருத்தரை இன்னொருத்தர் வந்து மீட் பண்ணிக்குவாங்க. அப்படி அவங்க மீட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் கமோடிட்டிஸ் அண்ட் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கமோடிட்டிஸ் இன் ஃபுட் ஸ்டப்ஸ், இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது நம்ம வந்து அந்த போர்ட் அப்படிங்கிற क्वेश्चनல படிச்சோம்ல, அந்த ஆன்சரை தூக்கி இங்க போட்டிருப்பேன். போர்ட் டவுன்ஸ் லைக் தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி, இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். were always seen as busy with mart and markets with activities related to imports and exports. இந்த 4 போர்ட் டவுன் இருக்கு இல்லையா, நம்மளோட தொண்டி, கொர்க்கை, புகார் அண்ட் முசிறி, இந்த 4 போர்ட்டுமே வந்து எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருக்கும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த வேலையெல்லாம் அங்க வந்து வேறு வேகமா நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மருவூரப்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம், அங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் வந்து அவங்களோட பையிங் அண்ட் செல்லிங் அப்படிங்கிற வேலையை வந்து பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் போர்ட் டவுன். அந்த போர்ட் டவுன்லயும் யூ ஹேவ் டு மென்ஷன் த 4 நேம்ஸ், தட் இஸ் தொண்டி, புகார், முசிறி அண்ட் கொர்க்கை. இந்த 4 நேமே கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. இவங்க வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடந்துட்டே இருந்தது, பிஸியா இருந்தாங்க பழைய காலத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், this is a brisk trade. People of the coastal region engaged themselves in coastal trade and developed their intercontinental trade contact. இந்த மாதிரி ட்ரேட் நடக்கும்போது அங்க இருக்கிற பீப்புள் இருப்பாங்க இல்லையா, பீப்புள் ஆஃப் கோஸ்டல் ரீஜன் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து engaged themselves in coastal trade, உள்ள ட்ரேடுக்குள்ள போயிட்டு என்ன டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட இன்டர்கான்டினென்டல் ட்ரேடை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. உள்ளுக்குள்ள நடக்கிற ட்ரேடை வச்சு இன்டர்நேஷனல் ட்ரேட் பண்ற அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ 3 பாயிண்ட்டுமே ஒன்னு சார்ந்த மாதிரி தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டோரி மாதிரி படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. And next, they were engaged in different kinds of
fishing pearls and conches and produced salt and built ships. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும்பா. வேற வழியே இல்லை, நமக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். இந்த மாதிரி வந்து உப்பு பண்றது, உப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்றது, நம்ம வந்து ஷிப் எல்லாம் பில்ட் பண்ணிருக்கோம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கைண்ட் ஆஃப் இந்த ஃபிஷிங் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ல்ஸோட ஒன் ஆஃப் த கைண்ட் அதை கூட நம்ம வந்து இந்த மாதிரி இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற வேலையெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க வந்து தமிழ்ல படிச்சிருப்பீங்க. படகு, திமில், தோணி, அம்பு, ஒடம்புனை அப்படிங்கறத படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே தமிழ்ல நம்ம சொல்ற டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் சீ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஃபார் அக்ராஸ் ரிவர்ஸ் டு டொமஸ்டிக் ட்ரேட், வைல், களம், மரக்கலம், வங்கம் அண்ட் நாவாய். இதெல்லாம் தமிழ்ல படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா? நாவாய், படகு, திமில், மரக்கலம் இதெல்லாம் படிச்ச மாதிரி இருக்கா? இது எல்லாமே நம்ம வந்து அந்த சி டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்றதுதான். சோ கிராசிங் ஓஷன்ஸ் ஃபார் ஃபாரின் ட்ரேடுக்காக நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். இதுல ஒரு 3-4 வார்த்தையாவது படிச்சுக்கோங்க. 5 இருக்குன்னா கண்டிப்பா 3ஆவது படிச்சுக்கோங்க. இதுல எல்லாமே படிச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்ஷியன்ட் ட்ரேட்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பேசுறோம்ல, அப்ப அதுக்கான ஒரு சாட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ஏன்ஷியன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஒன் ஆஃப் தி क्वेश्चन பேப்பர்ஸ் இன் 2024 ஐ திங்க், அதுல வந்து இதுல இருந்து ஒரு வேர்டு கொடுத்து அது எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இட்ஸ் a creative question. ஓகே, ஆலங்குளம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம்ல இருக்கு. See, people நீங்க வந்து belongs to that place அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்ப ராமநாதபுரத்துல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ராமநாதபுரம் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, சோ ஆலங்குளம், ராமநாதபுரம் இது எல்லாருக்கும் தெரியும். மயிலார்பன், மயிலாப்பூர் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் கெப்ரிஸ் அப்படிங்கிறது வந்து காவேரி பூம்பட்டினம். போடியோஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து புதுச்சேரி அப்படின்ற இடத்துல இருக்கு அப்படின்னு. அடுத்தது சோப்டனா, மரக்கணம், நிக்கம், நாகப்பட்டினம், இது என்ன, இதுவும் என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பெரிய பட்டினம் அப்படின்னு ஒரு இடம், கயல்பட்டினம்னு ஒரு இடம். கொற்கை வந்து கொல்ச்சி அப்படிங்கிற இடம். இது ரொம்ப ஈஸி, குமரி. குமரி அப்படிங்கறது அந்த காலத்துல எப்படிதான் சொல்லுவாங்க, குமரி அப்படின்னு. இதுல ஈஸியா நீங்க வந்து இது எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் ஏன்ஷியன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கறத இந்த பிக் ஆன்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஆலங்குளம் இருந்துச்சுப்பா எங்களுக்கு, குமரி இருந்துச்சு, இது ரொம்ப ஈஸி. அப்புறம் சோப்டனா அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அண்ட் கெப்ரிஸ் அப்படிங்கிறது இருந்தது, காவேரி பூம்பட்டினமோடது கெப்ரிஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு கண்டிப்பா ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கறது நீங்க எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஊர் பெயரோடே கொடுக்கணும். ஓகேங்களா, என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத மட்டும் நான் அண்டர்லைன் பண்றேன். எக்ஸாம்பிள்ஸ் ஆலங்குளம் அண்ட் ராமநாதபுரம். அடுத்தது கெபிரிஸ், காவேரி பூம்பட்டினம், சோப்டனா, மரக்கணம், நிக்கம் ஈஸியா இருக்கும், நாகப்பட்டினம். அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், குமரி, கன்னியாகுமரி. ஓகே, இந்த 5 ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு பிளேசஸையுமே இந்த क्वेश्चन நீங்க எழுதும்போது கீழே இதுதான் எக்ஸாம்பிள் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஆல்வேஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபெச் மோர் மார்க்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தியரி பார்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி தான் ஒரு வீடியோலையும் போற மாதிரி இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ல என்னென்ன ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கறத எனக்கு கிளியரா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு கமெண்ட்டையும் நான் வந்து படிப்பேன், அதை படிச்சு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா, நெக்ஸ்ட் வரும்போது அந்த வீடியோஸ் வந்து நான் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ சோ மச்.